பக்கத்துல ஊட்டிக்கு போடா முக்கிய லட்சியம் பள்ளி கொடுப்போம். வாங்க ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். மங்களமண்டாகட்டும். டேய் ஐயா மகராஜா, சபையை பார்த்தையா? சபையை பார்த்து சபையை பார்த்தால் எப்பதான் அவன் அறிவுக்கு ஆச்சாரத்திற்கு எப்படி தோற்றப்படுகிறது? லட்சுமி கடாஜபுர சபை. கரெக்ட். ஆனால் ஜலதார விழுக நீரும் வெகு நீரும் தாகனம் தன்னை சார்ந்தால் தன் குலமற்று வெறுப்பதுண்டோ குறைகடல தண்ணீர் ஆமாமா குலவாரன் சபையை கூடி உண்டாலும் ஏற்றினாலும் நடமாட்டு பருப்பு நவிந்தது ஒரு பெரியார் குற்றம். அவனுக்கு என்ன வழக்கம் புரியுது? ஒண்ணும் புரியல. ஆகாயத்தில் மேகம் திடலா பெறணும். ஆமா, மேகம் பிறந்தால் மழை வச்சுக்கோ. மழை வச்சிக்கும். ஆமா, மழை வச்சிட்டால் ஜலமானது பெருகி உருண்டு திரண்டு வாய்க்கால் வழியாக வரும். அந்த ஜலம் அது எப்படி இருக்கும்? அது அசுத்தமான ஜலமா இருக்கும். அதே ஜலமானது ஆழியாக சமுத்திரத்தில் இருக்கு, கடல்ல இருக்கு. அந்த ஜலம் அது பரிசுத்தமா இருக்கும். அது பரிசுத்தமான ஜலம். பரிசுத்தமான நீர். இந்த அசுத்தமான ஜலம் வாய்க்கால் வழியாக ஓடி ஓடி ஆழியாகிய சமுத்திரத்தை தேடி செல்லுமா? ஆமா. ஆனால் அசுத்தமான ஜலம் வருகிறது. அது வேண்டாம் என்று வெறுக்காது. நம்ம இடம் வருகிறது அதனுடைய அலையால் என்று அழைத்து சேர்த்துக் கொள்ளும். வேண்டாம் என்று வெறுக்காது. அலைகளால் அழைத்து இனத்தோட இனம் நம்மிடம் வருகிறது. இனத்தோட இனம் சேருமே தவிர அது வேண்டாம் என்று வெறுக்கிறாது. இரண்டாவது இரவு நல்லபடியாக நடந்தேறி வருகிறது. எந்த குறையுமே கிடையாது. இந்த சாப்பாடு, இந்த டீ காபி. ஆமாங்க, இந்த டீ நடந்துகிட்டே இருக்குது. இந்த டீ காபி நடந்துகிட்டே இருக்குது. சாப்பாடு நடந்துகிட்டே இருக்குது. எந்த குறையும் கிடையாது. ஆனால் தேவலோகத்தில் கூடுவது தேவன் மன்னன் சபை, தேவ இந்திரன் சபை, இல்லை சிதம்பரத்தில் கூடுவது கனக சபை. அது தில்லை கனக சபை. கேள்விக்கு முன்ன பதில் சொல்லிடாத. கனக சபை. கடலூரில் கூடுவது சத்திய ஞான சபை. சத்திய ஞான சபை. இங்க கூடியிருப்பது இது நாடக சபை. பரவாயில்ல, பையன் நல்ல கருப்பு நெல்லு மாதிரி தான் இருக்கான். இது நாடக சபை. எதற்காக? அந்த திரௌபதிக்காக. கருப்பு நெல்லு மேரினாக்கா கருப்பு நெல் எதுரா? கருப்பு நெல் எது? உதவாத்து எள்ளு. அப்போ சனியில் எடுத்து போடுறாரு. அப்படி இல்ல, நெல்லு கருப்பு மணக்கத்தை சிகப்பு மணக்கத்தை நெல்லு நான் பயிர் வச்சிருக்கேன். அது உனக்குதான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி உனக்கு தெரியுமா? தெரியாது. சரி சரி, அது அப்படி இருந்தாலும் இது அம்மாவுக்கு ஆலயத்தை புதிதாக உற்பத்தம் செய்து ஆனா குடமுழுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி திருவிழா ஆரம்பித்து பாரதத்தை நடத்தி முடித்து இப்ப அம்மாவுக்காக 2 இரவு ஆனால் பார்த்தா யாரும் தெரியாது. விளக்கம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கா. அதற்காக அவங்க அப்பா ஊரை வித்துனுவார், அவன் ஊரை வித்துருவான். அப்பேற்பட்ட கணவன் அனுபவங்களா வரக்கூடிய சபை. 4 வேதம், 6 சாஸ்திரம், கல்விக்கார இதிகாச புராணங்கள் எல்லாம் பெரியவர்களை பார்த்தியா? எவ்வளவு அமைதியாக 10 வருடத்துக்கு முந்தி 10 வருஷம் முன்னால இது வரைக்கும் பாரதம் நடக்கல. ஏன்னா ஆலயம் ரிப்பேரா இருந்தா ஆலயத்தை புதிதாக நியமித்தார். ஆலயம் ரிப்பேர் ஆயிடுச்சா? ஆமாண்டா, ஆலயம் பழசாகி போச்சு. புதுப்பித்தார்கள். ஒரு மாமாங்க ஆகி போச்சுங்க. ஒரு மாமாங்க ஆகி போச்சு. இந்த கோயில் புதிதாக ஒரு ஆலயம் ஏற்படுது. திருவிழா செய்து அதனால 12 வருஷம் முடிஞ்சு விட்டது. அதனால இப்ப இந்த வருஷம் அதுக்கு முந்தைய இந்த பாரதம் முத்தித்த கலர்ல வந்து நான் ஆடினேன். நான் நடந்திருக்கேன். அதனால அத்தியாவசிய கடனவான்கள் பாரதம் என்றால் 6 எழும்பூச்சு கூட விட மாட்டாங்க. அவளை அமைதியாக அடக்க ஆச்சாரம்
அம்மாவுடன் யார் என்ன பேசுகிறார்? பொய்தாட இருந்தது இப்ப இன்னும் போவதுக்கு அப்படி என்று அமைதியாக கேட்கக்கூடிய கிராமம். ஆமா முன்னால் பார்த்தே அம்மா திரௌபதி அம்மா கரெக்ட். அம்மாவுடைய பாதத்திற்கு சபையில எழுந்தருளிய நாட்டாமை கண்ணம் தலைவர் அண்ணனுடைய பாதத்திற்கு நாடக கம்பெனி அனைவருக்கும் வாத்தியார் அவர்களுக்கும் உனக்கு எதுனா நான் கேட்டு வாங்குறது இல்லைங்க. ஆமாங்க அப்படி இல்ல கேட்க மாட்டாங்க குடுத்தா அப்படியே வாங்குறாள் அவன். அப்படி இல்லப்பா 12 வருஷத்துக்கு முன்ன நாடக ஆசிரியர் ஆமா யாரு சேகர் ஐயா ஐயா அவர்கள் ஜமா வந்து ஆடிச்சிருக்கிறார். நல்ல முறையில நாடகம் பாரத கூத்த ஆடினார்கள். அதனால அப்பாடுன கெட்டிக்காரன் இல்ல. இப்ப புதுசா ஒரு பையன் வந்திருக்கான். ஆமா அப்படின்னு உட்கார்ந்து இருக்காங்க அங்க பெரியவர்கள். அவர்களா பார்த்து பரவாயில்லப்பா பரவாயில்லப்பா ஐயோ 10 மணிக்கு வெளியே வந்தா ஏதோ காலையில நம்ம முடிஞ்சது நம்ம காலையில கொடுத்து அனுப்பணும். அடிப்பாங்க அப்படி இல்லடா மரியாதை மரியாதை மரியாதையா மரியாதை இப்படிதான் வருதா பின்னாடி தெரியுமா செருப்பு இது காலைல மரியாதையா கொடுப்பாங்களா கண்டிப்பா வாங்கி விட்டுருவாங்க. அப்பேற்பட்ட கலைவண்ணமாங்க அண்ணோட வாதத்திற்கும் அப்பாவுடைய வாதத்திற்கும் நாடக அனைவருக்கும் வாத்தியார் திருவண்ணன் உன்னோட விளக்கம் தெரியும். அது மட்டும்தான் உனக்கு தெரியும். நாங்க 5 ராஜாக்கள். எங்க அப்பா பாண்டு எங்க அப்பாவுக்கு 2 மனைவி. நாங்க 5 ராஜாக்கள் ஜனனமானோம். எங்க காலகட்டத்துல குறுக்காட்டு மரத்தடி அமதாந்த மணிவர் ஆசிரமம். நாங்க 5 பேர்களும் அழகாக ஜனனமானவுடனே நாளொரு வேடி பொழுதொரு வண்ணமாகத்தானே எங்க அப்பா வளர்த்தார்கள். ஆமா அப்படி வளர்க்கக்கூடிய நேரத்தில் எங்க அப்பா காலமாகி விட்டார். உங்க அப்பா இறந்து விட்டார். ஆமா எங்க சின்னம்மா இருக்க மாத்ராதேவி. ஆமா அது உடன்கட்டை ஏறி விட்டது. அப்போ எங்க அம்மா 5 பிள்ளைகளா வைத்து பண்ணிருந்தார். குந்தமாதேவி. ஆமா எங்க பெரியப்பா இருக்காரு தெரியுமா? திருநாட்டு மன்னர். திருநாட்டு மன்னர். ஆமா அவளுக்கு துரியன் முதல் வெகுனன் கடை 100 பிள்ளைகள். அப்பா ஏண்டா திருநாட்டு மன்னர் பாராட்டுங்க. என்ன வகையில அவுத்துடு கவர்ந்து இறுக்கி காட்டுங்க. காந்தரியமாக ஆக்கிற வேலையும் சாப்பிடுற வேலையும் சாப்பிடுற வேலையும் எகிரி போக கூடாது. ஆனால் எங்க அப்பா காலமான தம்பி பிள்ளைகள் அல்லவா செத்தவன் பிள்ளை கடக்கலாம். அந்த வார்த்தையை செல்வால் கொண்டு எங்க பெரியப்பா எங்களுக்கு வருவாக்கு கொடுத்து அவால் பிள்ளை 100 நாங்க 5 பேர் 105 பிள்ளைகளும். முதல் குரு திருபாட்டாய், இரண்டாவது குரு கல்வித்தாளையில பாடம் வாசித்து கொண்டு இருந்தோம். உட்கார்ந்து இருக்கான் பாத்தியா? ஆமா எந்த வயசு இருக்கும். நாங்க 105 பிள்ளைய அழகாக பள்ளிவட்டத்துல படிச்சுட்டு இருக்கோம். யாரு குரு டோனாச்சாரியார். அப்படி பள்ளத்துல படிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஆனால் ஒரு விபரம் ஒண்ணு மனு எனக்கு நேர் இளையவனா இருக்காரு. ஆமா அவன் கொஞ்சம் முரட்டு சுவாசமா அதிகமா சாப்பிட்டா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் முரட்டு சுவாசம். அப்படியா? சரி சரி அப்படி இருந்தாலும் என் தம்பி வீமனுக்கும் எங்க பெரியப்பா பிள்ளை இருக்கானு. ஆமா தெரியாது. 2 பேர் 4 பேர் உட்கார்ந்து அந்த கல்வித்தாள் அந்த பள்ளிக்கூடத்துல ஒற்றுமையே வராது.
ஏற்பட்டிருக்கும். அதுவும் பெருசாக எண்ணிட்டான். என்னடா வாட்டு போயிட போறோம். என்ன இல்ல பெரியப்பா பிள்ளை சித்தப்பா பிள்ளை இதுல என்ன இருக்கு? அதானே நாட்டை அவாண்டா என்ன நாம் ஆண்டா என்ன? என்ன அவன் பொண்டாட்டியா இருந்த என்ன என் பொண்டாட்டியா இருந்த என்னடா? ரெண்டும் எல்லாம் ஒண்ணுதானே. ஒரே அக்கா தங்கச்சி தான். அடடடடடடட. இப்படி நினைச்சா என் குடும்பம் கெடுது. ஜகமாக சண்டாளன் எங்க பெரியப்பா பிள்ளை துரியோதனன் நெஞ்சகத்தில் நினைத்து என்ன செய்தா தெரியுமா? நாளைக்கு இறக்க போவது பிறக்கும் போது ஏதாவது எடுத்துட்டு வந்தியா? ஒண்ணுமே எடுத்துட்டு வரல. சரி இவ்வளவு வாழ்ந்து மறுபடியும் போக முடியாது. காந்தாரி மாதிரி வர எவ்வளவு கொழுப்பத்தியா இல்ல உனக்கு எதிரி தாதானே இப்ப அவரு எதிரி இல்ல நீதான் எனக்கு எதிரி ஒழுங்கா கழுத்துக்கு போட போறேன். அந்த கோயில் பின்னாடி போக இறக்க போவது இதே மண்ணில் தான். இருப்பது பொய் வேஷம் கட்டி வெளியே வந்திருக்கா. இந்த 10 வருஷத்துக்கு முன்ன இதே கலரில இதே வேஷம் ஆடணும். ஆமா இப்ப இந்த 10 வருஷம் இப்ப வேஷம் கட்டி வந்திருக்கேன். முன்ன இன்னுமா உயிராகிற இப்ப ஒரு சாவ சொல்றியா? வேலூர்ல கப்பல் செய்தே வேலூர்ல கப்பல் செய்தே ஐயாடிக்கு வெகு தூரமா போனதென்ன வெகு தூரமா போனதென்ன உங்க கட்டு உனக்கு செலவு வந்துடும். நீ அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா மத்தல அடிக்கிறவன் சொந்த பேரை நீ செத்துட்டு அந்த மோளத்தை உன்னால கேட்க முடியாது. கேட்டுக்க தம்பி 5000 பணையாயிரம் புலியாயிரம் 10,000 கேள்விப்பட்டிருக்கியா? நான் பட்டுக்கிறேங்க. நாகம் இருக்க பாம்பு. ஆமா ஆனால் 1000 வருடம் இருந்தால் அந்த பாம்புக்கு விஷம் இருக்காது. விஷங்கள் எல்லாம் முத்து கல்லா மாணிக்க கல்லாயிடும். மாணிக்க கற்களாயிடும். அதுக்குதான் பாம்பாயிரும். பணையாயிரம் பனைமரம் இருக்க 1000 வயது அதுக்கு. 1000 வருடம் சென்ற உடனே இல்ல வெள்ளச்சோறு இருக்காது. பூரா எல்லாம் வைரம் ஆனா புளியாயிரம் புளிய மரம் இருக்க 1000 வருடத்துக்கு பூ பூக்கும் பிஞ்சரங்கும் காய் காய்க்கும் பழம் இருக்கும். ஆனா மறுபடியும் போற உய ஆரம்பிக்குமா? போற உய மறுபடியும் 1000 அதுக்குதான் புளியாயிரம் 10,000. அதை போல சாம்பலாபுரி வேந்தன் யமதர்மன் உயிரை கவருகிறான். ஆனால் சத்தியலோகத்தில் அயனாக பிற்பேதவன் பிண்டத்தை பிடித்து உற்பணம் செய்கிறான். என் தலையில் அதுக்குதான் சொன்னாங்களாம். யார் சொன்னது? இருப்பது பொய் போவது மெய் என்று என் உறவுகளுக்கு தீர்வு செய்யாது. இந்த பெருத்தத்தை நம்மதற்கு நாம் இருக்க நாய் நரி பேய் கழுகுகள் சம்பதம் தாம் இருக்குமா? ஒரு ஊர ஆட்டாடி கதியஞ்சோரமா சாப்பிட்டு உடம்ப வளர்க்கிறவன். மகனை யார் விட்டு உடம்புன்னு என் உடம்புன்னு நான் வளர்க்கிறேன். அம்மா ஒமா சோப்பு போடுறோம், லக்ஸ் போடுறோம், மெடிமிக்ஸ் போடுறோம், அப்புறம் சிந்தால் போடுறோம், அப்படின்னா போடுறோம். அதோட நிறுத்துறோம். நம்ம உடம்புல தேய்மடம் போட்டு தேய்க்கிறோம். உண்டை பார்த்துதான் திறமையா போட்டு உடம்ப வளர்க்கிறோம். அங்க ஒரு ஜீவன் உட்காந்துகள் இருக்கு. இந்த உடலை சாப்பிடுவதற்காக என்னைக்கு இந்த பூதா உடல் வரும் அதுல நாம் சாப்பிடலாம். பிடுங்கி சாப்பிடலாம்.
அதுக்குதான் சொன்னார்களாம் இஷ்டமுடன் எத்தனையில் எழுதின ஈசனும் செத்து விட்டானோ முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு அஞ்சாத நெஞ்சமே நீ அப்படி என்று பாடுறாங்க. யார் தெரியுமா? அவையார் தான் குழந்தையா ஜனனம் பகவன் முனி பிராமணனுக்கும் ஆதி பெண்ணுக்கும் 7வது குழந்தை மாமரத்து சாலையில குழந்தை ஜனனமான உடனே பிராமணனும் அந்த ஆதி பெண்ணும் குழந்தை பிறந்தது அந்த மாமரத்து சாலை அண்ணா குழுதா இருக்க இந்த சூழலை வைக்கிறாங்களா அந்த குழுதா ஓரமா குழந்தைய வளர்த்து விட்டு அம்மா தூரம் போய் திரும்பி பார்த்தார்களா 7வது குழந்தை அதுதான் ஔவையார். அந்த குழந்தை என்ன சொல்லுதா? இஷ்டமுடன் தலையில் எழுதிவிட்ட ஈசனும் செத்து விட்டாரா? எழுதினாங்களோ அது நடக்கும். முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு தான். அஞ்சாத நெஞ்சமே நீயா அஞ்சற உன் கடமை முடிஞ்சு போச்சா? வெத்துட்டியா? போட்டுட்டு உன் வேலைக்கு நீ போ அப்படி இருந்து பகவான் முனிவனா ஆதி பெண்ணும் போட்டுட்டு அப்படி போய் தெளிவு பார்த்து அவங்க போயிட்டாங்க. அவங்கதான் ஔவையாரா வந்தார்களாம். அந்த மாதிரி தம்பி என் தலையில எழுதன்ட்டு இருக்கு, அது அம்மா உட்கார்ந்து இருக்கு. தலையாட்டாத பேசு. யாரு இருக்கு? அந்த மகமாரி இருக்காங்க, திரௌபதி அம்மா இருக்காங்க. பிறந்தவங்க உண்மைதான். அப்பேற்பட்ட அம்மா எனக்கு இருக்கிறவங்க யாரும் ஒரு பஞ்சமும் வராது. அப்படி இருந்தாலும் என் தந்தை வீமனுக்கும் எங்க பெரியப்பார் பிள்ளை துரியோதனனுக்கும் வெகுட குரோதம் ஏற்பட்டு ஒரு வகை சூதல்ல இருவகை சூதல்ல கணக்கில்லாத சூதுகள் செய்தார். சூதாட்டத்தை நான் போனது பெரிய தப்பு. ஆமாம். அப்பதான் பெரிய மணிமண்டபம் ஏற்பாடு செய்து அங்க எல்லாரும் எங்க 105 பேர் போய் அங்க போய் அந்த மண்டபத்தை வேடிக்கை சுத்தி பாக்குறீங்க. அங்க அருகாமல வந்த உடனே பெரியப்பார் பிள்ளை துரியோதனன் என்ன சொல்றான்? அண்ணா 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 பாசமா கூப்பிடுறான். பாசமான வார்த்தை. ஏண்டா தம்பி துரியோதனா, என்னப்பா ஏண்டா அப்படி என்னடா அண்ணா பெரியப்பார் பிள்ளை சித்தப்பார் பிள்ளை நமக்குள்ள என்னென்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. அதானே இருவரும் அமர்ந்து பொழுதுபாக்க ஒரு விளையாட்டு. ஆமா, நான் அதுக்கு சொல்றேன், அறிவுரை சொல்றேன். பெரிய புராணம் நெகிட்டு இதுதான் ராஜா வீட்டு தம்பதிகள் அறிவுரையானது. இத நான் சொன்னதும் அவன் கோபமா பேசுறான். அண்ணா சும்மாருண்ணா, ஒரு விளையாட்டு, ஒரு சின்ன விளையாட்டு அண்ணா விளையாட்டுன்னு சொன்னது நான் நம்பிட்டேன். அண்ணா இருவர் அமர்ந்து கரத்திலே பாய்ச்சி கையெடுத்து சூது விளையாடலாம். மறுபடியும் மறுத்து சொல்றேன் தம்பி, மானிட பிறவி பிறந்து விட்டால் யார் ஒருவன் மது சூது இதை யார் ஒருவன் கரத்தில் தொடுகின்றானோ ஆயுள் வரைக்கும் கடத்தேற முடியாது. வேண்டாம் தம்பி துரியோதனா, சூதாட்ட வேண்டாம். அப்பதான் கோபமா பேசி அண்ணா விளையாட்டு, அண்ணா ஒரு விளையாட்டு பொழுதுபோக்க சாப்பாடு ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, அதனால விளையாட்டுறது நான் ஆமென்று ஒப்புக்கொண்டேன். ஆட்டங்களை தொடர்ந்து உப்போடு வருவச்சட்டையும் கைப்பற்றிக் கொண்டான். யார் எவரு நான் விளையாட்டுனா ஆட்டத்தை ஆடிக்கினேங்கிற பூபதி. ஆமாண்டா. ஆனால் அப்போ நான் சூதாட்டத்தில் ஜெயிச்சத்தான் மறுபடி தான் சொல்றான். யார்? துரியோதனா. உண்மைதான். அப்ப சபையில் உள்ள பெரியவார் கேட்கின்றார், எப்படி மேல்கொண்டு நடப்பது என்ன? 12 ஆண்டு வனம், ஓராண்டு கழித்து வந்தால் பேர் பாதி பாகம் தரேன். அதையும் கழித்தோம். உலகமா முன்வர தூதாக அனுப்பி நாடு கேட்பதற்கு கொடேன் என்று மறுத்து விட்டார் மாமாவாகிய கோபால கண்ணன் சென்று. ஆனால் நாட்டை கேட்பதற்கு 18 நாள் சண்டையில் மாண்டவர் போங்க மீட்டவர் நாட்டை ஆளலாம். என்னடா வாரி போயிட போறோம். பிறந்தது இந்த மண்ணு, நாளைக்கு இறக்க போவது மண்ணு. இந்த பாழா போன மண்ணுக்காக இவ்வளவு பாடுபடுத்தி 18 நாள் சண்டை உபதி நேற்றோட முடிந்து விட்டது. 18 நாள் சண்டை முடிந்து விட்டது. எங்க பெரியப்பார் பிள்ளை 100 பேர்களும் காலமாகிவிட்டார். என் தம்பி வீமன் எதையால் அடித்து கொண்டு விட்டார். 18 நாள் சண்டை முடிந்த உடனே பட்டாபிஷேகத்தில் அமர வேண்டும். என் தம்பிமார்கள்லாம் அழைக்கணும், பெரியவர்கள்லாம் வரணும். மறுபடி அகஸ்தனாபுரத்துக்கு அரசுக்கு ஆள் வேண்டும் அல்லவா? அதனால என் யாக பத்திரி பாஞ்சாலி அழைக்கடி சீக்கிரம் போயிட்டு வா. பத்திரி பாஞ்சாலி தருப்பா.
அந்த மாதிரி அதனால எல்லாமே போகும்